நாகையிலிருந்து இலங்கை செல்லும் கப்பல் சேவையின் 100வது பயணம். மகிழ்ச்சியோடு கப்பலில் சென்ற பயணிகளை இனிப்புகள் கொடுத்து வரவேற்ற கப்பல் நிறுவனத்தினர். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கப்பல் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அப்போது போதிய பயணிகள் வராத காரணத்தால் செரியாபாணி என்ற கப்பல் போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சுபம் நிறுவனத்தின் சார்பாக மீண்டும் இயக்கப்பட்ட கப்பல் போக்குவரத்து சேவை வாரத்தில் 5 நாட்களும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சிவகங்கை கப்பலின் 100வது பயணம் காலை தொடங்கப்பட்டது. இன்றைய தினம் இலங்கை சென்ற கப்பலில் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்த 85 பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கப்பலில் பயணித்தனர். 100வது நாள் பயணத்தில் இலங்கை சென்ற பயணிகளை இனிப்புகள் வழங்கி கப்பல் நிறுவனத்தினர் வரவேற்றனர். முன்னதாக சிவகங்கை 100வது கப்பல் சேவை பயணத்தை துறைமுக அதிகாரிகள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். கோடை விடுமுறை சலுகையாக இலங்கை சென்ற வர இருவழி கட்டணமாக 8000 ரூபாய் கட்டணம் வசூல் செய்வதால் அதிக அளவில் பயணிகள் வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ள கப்பல் நிறுவனத்தினர், நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கைக்கு கப்பல் சேவை தொடங்கப்பட்டதன் மூலம் இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், சுற்றுலா மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் மேம்படும் என்றும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து இலங்கைக்கு தொடங்கப்பட்டுள்ள கப்பல் போக்குவரத்து சேவை இரு நாடுகளுக்கு இடையே நல்லுறவை ஏற்படுத்தும் என்றும் இலங்கையிலிருந்து தமிழகம் வந்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பயணிகள் தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.